எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருரேவ கதிஹி குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோ பரமம் शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. नमः सूर्याय शान्ताय सर्वरोगनिवारिणे आयुरारोग्यमैश्वर्यं देहि देव जगत्पते सप्ताश्वरथम् आरूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम्. இன்னைக்கு 83ல இருந்து இல்லையா? नो शुष्कं नाकनद्या विकसितकनकाम्भोजया भ्राजितं तो प्लुष्टा नैवोपभोग्या भवति वृषतरं नन्दनोद्यानलक्ष्मीः. नो शृङ्गाणि द्रुतानि द्रुतम् अमरगिरेः कालधौतानि धौतानि इद्धं दामद्युमार्गे मृदयति दयया यत्र सोर्कोऽवताद्वः. नो शुष्कं नाकनद्या विकसितकनक अम्भोजया भ्राजितं तु प्लुष्टाः न एव उपभोग्या भवति वृषतरं नन्दन उद्यानलक्ष्मीः. नो शृङ्गाणि द्रुतानि द्रुतम् अमरगिरेः कालधौतानि धौतानि इद्धं धाम द्युमार्गे म्रदयति दयया यत्र सह अर्कः அவதாத்து வஹ. ஸோ சக அர்க்கஹ அவதாத்து வஹ, அந்த சூரியனானவர் வஹ உங்களை காப்பாற்றட்டும். நோ நாக்க நத்யா நோ சுஷ்கம், ரொம்ப தகிக்கிறார் இல்லையா, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் வெளிச்சமோ வெயிலோ தரோர்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம். இதுல என்ன சொல்றாருன்னா, நாக்க நத்யா நோ சுஷ்கம் பரந்து விகசித கனக அம்போஜியா பிராஜிதம் து. அந்த நாக்க நதி இருக்கு இல்லையா, அந்த தேவ நதி மேல ஆகாஷ கங்கை, அந்த ஆகாஷ கங்கையை நோ சுஷ்கம் காஞ்சு போக வத்தி போக வைக்கல அவர். ஆனா என்ன பண்றாருன்னா, விகசித கனக அம்போஜையா பிராஜிதம், அந்த ஆகாஷ கங்கையில நல்ல தங்க தாமரைகள் பூத்து குலுங்குற மாதிரி ஒரு வெப்பத்தை கொடுக்கிறாராம் அவர். ஸோ அவர் நாக்க நதிக்கே அப்படிங்கும் பொழுது அது இன்னும் கிட்டக்க இருக்கு. எர்த்தில் இருக்கிற மிச்ச நதிகளுக்கெல்லாமும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஹீட்டை கொடுத்து வத்தி போக வைக்காம அந்த நதிகளில் இருக்கிற தாமரைகள் எல்லாம் மலர வைக்கிறார்ன்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கணும். அப்புறம் நந்தன உத்தியான லக்ஷ்மி ந புளுஷ்டா. நந்தன உத்தியானம்ங்கிறது தேவலோகத்துல இருக்கிற இந்திரனோட அந்த உபவனம். அங்க அந்த உத்தியான லக்ஷ்மி, அந்த உத்தியானத்துல இருக்கிற ஒரு அழகு. உத்தியானத்துக்கு எது லக்ஷ்மி? ஒரு அழகை கொடுக்கறதுன்னா அங்க இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் பூத்து குலுங்கணும். ஸோ அந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் நன்னா பூத்து குலுங்குறதாம். ந புளுஷ்டா, அது அவை எல்லாத்தையும் எரித்து விடவில்லை. பிருஷதரம் உபபோக்யா பவதி, ரொம்பவே அதனோட செழுமையை இவர் கூட்டுறார், நன்னா அதை போஷிக்கிறாராம். ஸோ அங்க இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாமும் போஷிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிறவாளுக்கும் போஷணம் அந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம். அதுக்கப்புறம் அமரகிரேகே சுங்காணி ந துருத்தானி, அமரகிரியான மேருமலை, அமரர்களோட கிரி அமரகிரி, அமரகிரியான மேருமலை, அந்த மேருமலையோட சுங்கங்கள் சிகரங்கள் அதையெல்லாம் நோ துருத்தானி. தங்கத்தை மெல்ட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மேருமலை தங்கத்தால் ஆனது. அந்த மேருமலை ந துருத்தானி, மெல்ட் பண்ணலையா, அவ்வளோ ஹீட் கொடுத்து மெல்ட் பண்ணலை. ஆனால் கால தௌத்தானி தௌத்தானி, அந்த தங்கம் இருக்கு இல்லையா, கலதௌத்தம் அப்படின்னா தங்கம், அந்த தங்கமா உள்ள கால தௌத்தானி சுங்காணி, தங்கம் மாதிரி மெருகோட இருக்கிற அந்த சிகரங்கள் அனைத்தையும் தௌத்தானி நன்னா சுத்தம் படுத்துற, தன்னோட ரேஸ் அது மேல செலுத்தி பியூரிஃபை பண்றார் அவர். எத்திர தியுமார்கே தயையாம் ஹிருதய தீவு துருத்தம், சீக்கிரமாகவே இந்த சூரியனானவர் தியூ மார்கே ஆகாஷ மார்க்கத்தில் தயையா ரொம்ப தயையோட மிருதயதி, மிருதனா என்ன, மிருதுலேந்து வருது, அதாவது ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்றார். தன்னோட
அவ்வளோ உஷ்ணத்தையும் தனக்குள்ள வச்சுக்கிண்டு எவ்வளோ இதுக்கெல்லாம் வேணுமோ அவ்வளோ மட்டும் அவர் வெளிப்படுத்துறார். மிரதயத்தி இத்தம் தாம சக அர்க்கக வக அவதாத். இத்தம்னா வளர்கின்ற ஒரு பிரகாசத்தினை உடைய. அவன் நாழி ஆக ஆக அந்த சூரியனோட பிரகாசமானது ஜாஸ்தியாகி இதுவாருது இல்லையா, நம்மளுக்கு எரிச்சுடுறது, தகிச்சுடுறது. அதனால இத்தம் தாம சக அர்க்கக வக அவதாத், அந்த சூரியனானவர் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சூரியன் அதிகமான வெப்பத்தையா நமக்கு அளிக்கின்றான்? சூரியனின் வெப்பத்தால் நமக்கு நன்மையா தீமையா என்பது குறித்து இந்த ஸ்லோகத்தில் விளக்குகின்றார் கவி. சூரியன் தனது மிக கடுமையான வெப்பத்தை வெளிப்படுத்துகிறானே தவிர அந்த வெப்பத்தினால் யாவருக்கும் நன்மையே தவிர தீமை இல்லை. இதன் பயனாக உலகில் உள்ள மாசை அகற்றி தூய்மை செய்கின்றான். உதாரணமாக, சூரியனின் மிக கடுமையான வெப்பம் தாக்குமானால் ஆகாச கங்கை வற்றி போயிருக்குமே, அதற்கு பதிலாக அதில் மலர்ந்துள்ள தாமரைகளால் ஆகாச கங்கை அழகாக அல்லவா காட்சி தருகிறது. இது மட்டுமா? இந்திரனுடைய நந்தவனத்தில் உள்ள மரம் செடிகள் சூரிய வெப்பத்தால் காய்ந்திருக்க வேண்டுமே, மாறாக அந்த நந்தவனம் காயவில்லையே, செழும் சுடர் விட்டு கிளர்ந்து கொண்டிருக்கும் தளிர்களுடன் மலர்களும் அல்லவா பூத்து குலுங்குகின்றன. இது மட்டுமா? சூரியனின் வெப்பம் மிக கடுமையாக இருப்பின் தேவர்களின் பர்வதமான மேரு சிகரம் உருகி போயிருக்குமே, மாறாக அது தங்கமயமாக மின்னுகிறதே. ஆகவே சூரியன் தனது கடுமையான வெப்பத்தை ஆகாய வீதியிலேயே பரப்பும் பொழுது மிகவும் கருணையோடு மென்மையாக்கி மாசுகளை அகற்றி நன்மைகளையே செய்கின்றான். இத்தகு ஆற்றல் பொருந்திய சூரியன் உங்களுக்கு அருள் புரிவானாக. When the sun makes out of kindness its radiant rays mild, the Swarganga looks beautiful without blooming of golden lotuses. With blooming of golden lotuses instead of getting dry. The beauty of Nandana Udyana, divine garden, becomes enjoyable instead of being burnt, and the golden peaks of Meru get immediately washed instead of melting. May that sun protect you all. No shushkam nakanadya vikasita kanakam bhojaya bhrajitam to lushta naivopabhogya bhavati bhrishataram nandanodyana lakshmihi. No shrungani drutani drutamamaragireः kaladhautani dhautani iddham dhamadhyumarge mradayati dayaya yatra sorkovataadvaha. ध्वान्तस्यैवान्तहेतुर् न भवति मलिनैकात्मनः पाप्मनोऽपि प्राक्पादोपान्तभाजां जनयति न परं पङ्कजानां प्रबोधं. कर्ता निःश्रेयसानाम् अपि न तु खलु यः केवलं वासराणां सोऽव्याद् एकोद्यमेच्छा विहित बहुबृहद् विश्वकार्योर्यमा वः. ध्वान्तस्य एव अन्तहेतुः न भवति मलिन एक आत्मनः पाप्मनः अपि प्राक् पाद उपान्त भाजां जनयति न परं पङ्कजानां प्रबोधम्. कर्ता निःश्रेयसानाम् अपि न तु खलु यः केवलं वासराणां सः अव्यात् ஏக உத்தியம இச்சா விஹித பகு பிருஹத் விஸ்வகாரியः ஹரியமா வஹ. துவாந்தஸ்ய ஏவ அந்தஹேதுஹு ந. இந்த சூரியன் அப்படிங்கிறவர் துவாந்தம், இருட்டு அப்படிங்கிற அதுக்கு மட்டும் அந்த ஹேத்துஹு ந, அந்த இருட்டின் முடிவிற்கு ஒரு ஹேத்துவாக மட்டும் இல்லை அவர். மேல என்ன சொல்றார்? பாப்மனஹ மலின ஏக ஆத்மனக பாப்மனக அப்பி அந்தஹேத்து பவதி. அதாவது ரொம்ப மலினமா இருக்கிற ஒரு பாப்ப ஆத்மாவினுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்குவதற்கு, அதாவது அழிப்பதற்கு, அந்த பாவங்களுக்கும் ஒரு அந்தஹேத்துவாக விளங்குகின்றார். முதல் பாயிண்ட். ஸோ துவாந்தத்துக்கு மட்டும், அதாவது இருளுக்கு மட்டும் ஒரு முடிவு கட்டுபவராக இல்லை, ரொம்பவே பாவம் செய்கின்ற ஒரு ஆத்மா, ஒரு ஜன்மம் இருந்தா கூட அவர்களுடைய பாவங்களையும் நீக்குகின்ற, போக்குகின்ற ஒரு கடவுளா இருக்கார். பிராக் பாத உப்பாந்த பாஜாம் பங்கஜானாம் பிரபோதம் ந ஜனயதி. அதாவது அந்த சூரியனுடைய கதிர்கள்
தாமரை மலரை மட்டும் மலரச் செய்யல, பிராக்கு பாத உபாந்த பாஜாம் பரம் பிரபோதம் ஜனேதி. அந்த சூரியனோட பாதங்களை வணங்குகின்ற பக்தர்கள், சரியா, பாத உபாந்த பாஜாம், அவரினுடைய சரணங்களை போய் அண்டுகின்ற பக்தர்களுடைய பிரபோதம், விழிப்புணர்வு, அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டை நீக்கி ஞானம்ங்கிற ஒளியை கொடுத்து ஒரு பிரபோதத்தை கொடுக்குறாராம் அவர். ஸோ ரெண்டு அர்த்தம், ஒன்னொன்னு ஒரு லைன்லயும் ரெண்டு போறது. இது மட்டும் செய்யல, அதுவும் செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு. யஹ கேவலம் வாசரானாம் கர்த்தா ந, எவர் ஒருவர், வாசரன்றது தினம், ஒரு நாளின் பொழுது, ஒரு நாளினுடைய ஒரு கர்த்தா, செய்பவர், ஒரு நாளை செய்பவராக மட்டும் இல்லை, நிஸ்ரேயசானாம் அப்படி கர்த்தா. நிஸ்ரேயசானாம் அப்படின்னா அந்த ஒரு எதுலையுமே ஒரு பற்றே இல்லாம மோட்சத்தை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா பெரியவாள்லாம். ஸோ அவளையும் கூட உருவாக்குறதுல இவர் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். இவர் தான் கர்த்தாவே, இவர் தான் முக்கிய பங்கெல்லாம் வகிக்கல, இவர் தான் அவளை அந்த மாதிரி பண்றார் அப்படின்னு சொல்லி, சக ஏக்க உத்தியம இச்சாவிகித பகுபிருஹத் விஸ்வகாரிய அரியமா. இது ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றார், ஒரு மலினமா இருக்கிற பாவங்களை எல்லாம் நீக்கிறார். நீக்கிட்டு என்ன பண்றார், உள்பக்கத்தை உள்புறத்தை சுத்தப்படுத்தி அங்க ஞானம்ங்கிற ஒளியை கொடுக்கிறார் இல்லையா. வெறும்னு அப்படியே கொடுக்க முடியாது அவரால். இது சாதாரண வேலை கிடையாது, இது ஒரு பிருகத் வேலை. இந்த பெரிய வேலையை அவர் ஒருத்தருக்கு செய்யல, இந்த விஸ்வத்துக்கே செஞ்சுட்டு இருக்கார். ஸோ ஏக்க உத்தியம, ஒரே ஒரு குறிக்கோள் தான் அவருக்கு, என்னன்னா எல்லாரும் ஒரு பிரபோதத்தை அடையணும், ஒரு அஜ்ஞானம் நீக்கி ஞானம்ங்கிற அருளை பெற்று மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற. ஸோ இச்சா விஹித, ஏக்க உத்தியம இச்சா, அவருக்கு ஒரே ஒரு இச்சை தான், இதுதான் இச்சை. அப்பேற்பட்ட விஹிதன என்ன செய்ய, அவருக்குள்ள சொல்லி இதுதான் பண்றோம் நம்ம அப்படின்னு ஒரே ஒரு உத்தியமத்தோட இந்த உலகை சுற்றி வருகின்றார். பகு பிருகத் விஸ்வகாரிய, இது லேசுப்பட்ட காரியம் இல்லை, ரொம்ப பெரிய காரியம். அப்பேற்பட்ட அந்த காரியத்தை தன்னோட ஒரே வேலையா எடுத்துட்டு தினம் தினம் இந்த உலகை சுற்றி வருகின்ற சக அரியமா, அந்த சூரியனானவர் வஹ அவ்யாத்து, உங்களை காப்பாற்றட்டும். சூரியனின் செயல் தனித்தன்மையானது என்று கூறுகின்றார் மயூரகவி. மிக கடுமையான இருளை மட்டும் அவன் நீக்கவில்லை, பக்தர்களின் பாவங்களையும் நீக்குகின்றான். விடியும் முன்னே தன் திருவடி தொழுது காத்து நின்றவர்களின் உள்ளங்களையும் மலர்விக்கின்றான். நாள் என்னும் தினத்தை மட்டும் அவன் தோற்றுவிப்பதில்லை, தனது அடியார்களுக்கு நிகரில்லா மேன்மைகளையும் அருளுகின்றான். அவன் செய்வதென்னவோ ஒரு முயற்சிதான் உதயமாவது என்பது, அதன் விளைவுகள் எல்லாம் விலகுக்கே நன்மையாக நிறைகின்றன. அத்தகைய சூரிய தேவன் உங்களை காப்பாற்றட்டும். The Aryama not only removes darkness but also washes the vices. It awakens the lotuses along with arousing consciousness of the devotees who pray at his feet. He is not only the harbinger of day but also is the giver of liberation. Thus, with one attempt, he performs many activities in the universe. May that Aryama save you. ध्वान्तस्यैवान्तहेतुर्न भवति मलिनैकात्मनः पाप्मनोऽपि प्राक्पादोपान्तभाजां जनयति न परं पङ्कजानां प्रबोधं कर्ता निःश्रेयसानाम् अपि न तु खलु यः केवलं वासराणां सोऽव्याद् एकोद्यमेच्छा विहित बहुबृहद् विश्वकार्योर्यमा वः. लोष्टाविचेष्टश्रितशयनतलो निस्सहीभूतदेहः सन्देही प्राणितव्ये सपदि दशदिशः प्रेक्षमाणोऽन्धकारः. अन्धकाराः निःश्वासायासनिष्ठः परमपरवशो जायते जीवलोकः शोकेनेवान्यलोकान् उदयकृतिगते यत्र सोऽर्कोऽवताद्वः. लोटन् लोष्ट अविचेष्टः श्रितशयनतलः निस्सहीभूतदेहः सन्देही प्राणितव्ये
சபதி தச திசக பிரேக்ஷமாணக அந்தகாராக நிஸ்வாச ஆயாச நிஷ்டக பரம பரவசக ஜாயத்தே ஜீவலோகः ஷோக்கேன ஏவ அந்நியலோகான் உதயகிருதி கதே எத்திர சக அர்க்கः அவதாத் வஹ. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். என்ன சொல்றாருன்னா, அவர் சூரியன் காத்தாலேன்னு சாயந்தரம் மட்டும் இருக்கார். சாயந்தரம் அந்நியலோகத்துக்கு போயிடுறார். நம்ம பார்க்கறது இல்லை. எப்போ நம்ம பார்க்கறது இல்லையோ சூரியன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் வேற உலகத்துல அந்த பக்கம் போறது, அதர் சைட் ஆஃப் த இது குளோப். அதே மாதிரி 3 உலகங்களையும் அவர் படைத்தல், காத்தல், கழித்தல், அழித்தல் எல்லாம் பண்றாருன்னு சொல்றோம். அப்போ சக அர்க்கக அந்நியலோகான் உதயகிருதி கதே, அவர் பிற அந்நிய லோகங்களுக்கு உதயகிருதி கதே, உதயத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டுல அவர் போறார் இல்லையா, கதே சதி. அவர் போகும் பொழுது சக அர்க்கக அப்ப ஜீவலோக என்ன ஆயிடுறதுன்னா, ஜீவலோக ஷோகேன இவ ஜாயத்தே, ஒரு ரொம்பவே சோகமா ஒரு ரொம்பவே ஒரு வருத்தத்தோட ஆயிடுறதுதான் இந்த ஜீவலோகம். ஜீவலோகம்ங்கிறது இந்த ஜீவர்கள்லாம் மரம், செடி, கொடி எல்லாமே அந்த ஜீவலோகம். எதுல ஜீவிதங்கள் இருக்கின்றனவோ அது ஜீவலோகம். அந்த ஜீவலோகம் ஒரு ஷோகேன இவன்னு மாத்திக்கோங்க, ஏவ இல்ல, ஷோகேன இவ ஜாயத்தே, ஒரு துக்கப்பட்ட மாதிரி ஆயிடுறது அந்த ஜீவலோகம். எப்படி அது துக்கப்பட்ட மாதிரி ஆறுதுங்கிறத இது சொல்றார் அவர். லோஷ்ட அவிச்சேஷ்டக, லோட்டன்னு லோஷ்ட அவிச்சேஷ்டக. லோட்டன் அப்படின்னா அப்படி புரண்டு இருக்கிற, அவிச்சேஷ்ட, விசேஷ்டன்னா சேஷ்டன்னா தெரியும் இல்லையா, ஒரு மாதிரி கை கால அசைக்கிறது. விசேஷ்டங்கிறது ரொம்பவே அதிகமா சேஷ்டை பண்றது. அவிச்சேஷ்டகங்கிறது ஒண்ணுமே இல்லாம ஒரு களிமண் உருண்டையை தூக்கி கீழே போட்டோம்னா அது ஒரு நிமிஷம் இப்படி இப்படி ஒரு ஷேப் எடுத்து அப்படியே உட்காந்துன்றோம், அதுக்கு மேல அது மூவ்மெண்டே இருக்காது. ஸோ அதுதான் லோஷ்ட அவிச்சேஷ்டக லோட்டன்னு. அப்படியே விழுந்து புரண்டு ஒரு இடத்துல அப்படியே இருந்து விடுறது முதல்ல. அதுக்கப்புறம் ஸ்ருத சயன தலக, சயன தலம், சயனம்ங்கிறது தூங்கிறது, தலம்ங்கிறது படுத்துக்க போய் படுத்துக்கிற அந்த தலம். ஸ்ருத போய் ஆசிரியம் அடைஞ்சுடுறோம். ஸோ ரொம்ப சூரியன் இல்லாத நாழியை நினைச்சு பாருங்க. ஜென்ரலா இது இரவு நாழிகள் தான். அந்த நாழிகள்ல நம்மளுக்கு ஒரு எந்த விதமான சேஷ்டையும் செய்ய மாட்டோம். அட் த எண்ட் ஆஃப் த டே ஆல் ஆஃப் அஸ் ரிட்டையர், ரைட்? ஸ்ருத சயன தலக, போயிட்டு படுத்துடுறோம். நிசகீபூத தேக, நிறைய நாளைக்கு ஒரு நம்மளோட தேகத்தையே ஒரு சகிக்க முடியாத படிக்கு, அது வலியாக இருக்கலாம், இல்ல ஒரு சொல்ல தெரியாத சில பெயின்ஸ் யூ மே அண்டர்கோ அட் த எண்ட் ஆஃப் த டே. ஐ மீன் ஏதாவது கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஸோ நிசகி பூத தேக, சகிக்க முடியாத இன்டாலரபிள் கண்டிஷன் அந்த தேகம் இருக்கு. பிராணித்தவிய சந்தேகி, ஜீவிதத்தோட இருக்கோமாங்கிறதுலே நமக்கு சந்தேகம் வந்துடும் சில சமயத்துல, கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுறது. அதுக்கப்புறம் சபதி தச திசக பிரேக்ஷமான அந்தகாராக, கண்ணை திறந்து பார்த்தா எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்திருக்கு. தச திசக 10 திசைகளும் அந்தகாராக, சபதினா என்ன, ஒரே உடனடியா அப்படியே இருட்டா கும்மிருட்டா இருக்கு சுத்திலும். நிஸ்வாச ஆயாச நிஷ்டக, ஒரு தீர்க்கமான ஒரு சுவாச பெருமூச்சு எடுத்து ஆயாசம், ஒரு ஆயாசம் ஆகி நிஷ்டக, அதனால ரொம்ப டயர்டா போய் அட் த எண்ட் ஆஃப் த டே எதுவுமே சரிப்பட்டு வராம ஒரு மாதிரி ஒரு வெக்ஸ்டு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுறது. பரம பரவசக, ஸோ தூங்கும் பொழுது என்ன நடக்கிறதுனே தெரியாது நமக்கு. வி ஆர் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், ரைட்? ஸோ பரம பரவசக ஜீவலோக ஜாயத்தே ஷோகேன இவ. இது எல்லாமே ஒருத்தருக்கு ஒரு சோகம் தாக்கினா என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாம் இந்த சூரியன் இல்லைன்னா போயிடுறது. ஸோ அவர் அந்த சோகத்தை போக்குபவர். எல்லாத்தையும் பாருங்க, ஒரு யாராவது ஒரு வெதர் இன் ஹவுஸ் ஆர் அட் ஆஃபீஸ் ஆர் வாட் எவர், ஒரு சோகம்ன்ற ஒன்று தாக்கிட்டுனா நம்ம எப்படி இருப்போம்? லோஷ்டா அவிச்சேஷ்டக லோட்டன்னு, ஒரு என்ன பண்றதுனே புரியாம படுக்கையில படுத்துட்டு புரண்டுன்னு இருப்போம். வி won't have any ஐடியாஸ், எப்படி இது கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்ண போறோம். அது பிஸ்னஸ் லாஸா இருக்கட்டும், இல்ல வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இருக்கட்டும். ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு மூவ் ஃபார்வர்டுன்னு ஒரு கவலை விடுறது. ஸோ ஸ்ருத சயன தலக, என்ன வேலையே ஓடாது, போய் படுத்துன்றோம். நிசகி பூத தேக, நம்ம உடம்புல என்ன நடக்கிறதுங்கிறதே புரியாது. தலைவலியா, கைவலியா, கால்வலியா, ஒன்றும் புரிய போறது இல்லை. பிராணித்தவிய சந்தேகி, நம்ம ஜீவிதத்தோட தான் இருக்கோமா, என்ன நடக்கிறது இங்க,
இதெல்லாம் நிஜமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். சபதி தச திச பிரேக்ஷமான அந்தகாராக, ஒரே யாருமே ஹெல்ப்புக்கு இல்லையோ, நம்மளுக்கு திடீர்னு நம்ம தனித்து விடப்பட்டோமோ, ரொம்ப பயமா இருக்கேன், அந்த மாதிரி வந்துடும். அந்த சோகம்ங்கிற ஒண்ணு வந்ததுன்னு சொன்னா இந்த எல்லா விதமான ஃபீலிங்ஸும் ஒருத்தரை ஆட்கொண்டுடும். ஸோ நிஸ்வாச ஆயாச நிஷ்டக, அடுத்தது என்ன பண்ண போறோம்னு புரியாம ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுண்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு எல்லாரும் இருப்போம். பரம பரவசக, அப்ப நம்மளுக்கு எதுவுமே செய்ய தோணாது. புறத்தியார் தான் நம்மள தூண்டணும். நீ இத்தனை நாளியா சாப்பிடலையே, நீ அதை பண்ணலையே, இப்படி வேணா பண்ணி பாக்குறியா அப்படின்னு somebody has to feed both our mind and soul. இல்லைன்னா நம்மளுக்கு வேலை ஓடாது. பிகாஸ் நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆயாச்சு ஆல்ரெடி, ஒரு சோகம் நம்மள தாக்கியிருக்கு. அப்பேற்பட்ட அந்த சூரியன் இல்லைன்னா இந்த மாதிரியான கத்திகளை ஜீவலோகமானது அடைகின்றது அப்படின்னு சூரியன் இல்லாதப்ப என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறத சொல்றாரு. எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காரு அவர் இதுல. ஐ கான்ட் பிலீவ். கண்டிப்பா இதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. அது கரெக்டா அழகா ஒன்னொன்னுக்கும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே. சூரியனுடைய பாதுகாப்புக்கு உட்பட்டது இந்த பூலோகம் மட்டும்தானா? அல்லவே, மற்ற உலகங்களும் உள்ளனவே. அந்நியலோகான் உதயகிருத்திகதே, மற்ற உலகங்களுக்கு எழுச்சி அளிப்பதற்காக சூரியன் சென்று விட்ட பொழுது நம் கதி என்ன கூறுகின்றார் கவி. 10 திசைகளிலும் இருள் சூழ்ந்து விடுகிறது. சோ தச திசக அந்தகாரக, சுற்றுமுற்றும் பார்க்கின்றோம், திசை என்னவென்றே தெரியவில்லை. நமது உடல் நமக்கே தாங்க முடியாமல் பாரம் ஆகி விடுகிறது. சந்தேகி பூத தேக, படுத்து விடுகின்றோம். நிஸ்ஸகி பூத தேக, படுத்து விடுகின்றோம். ஸ்ருத சயனதலக, உயிரோடு இருக்கிறோமா என்பதே நமக்கு சந்தேகம். சந்தேகி பிராணித்தவ்யே, அதுக்கப்புறம் ஓட்டாஞ்சல் போல காற்றில் புரளுகின்றோம். லோஷ்டா விசேஷ்ட லோட்டன், என்ன செய்வதென்றே புரியவில்லை. பரம பரவசக, சோகம் உற்று நிமிஷத்திற்கு நிமிஷம் பெருமூச்சு விடுகின்றோம். ஷோகேன நிஸ்வாச ஆயாச நிஷ்டக, அப்போது உணர்கிறோம் சூரியன் இன்றி நமக்கு வாழ்வு இல்லை என்று. அத்தகைய சூரியன் உங்களை காக்கட்டும். When the sun moves away to the other world, seeing all the 10 quarters dark, the animals, as if overwhelmed with sorrow, lie on ground like a lump of clay. Feel weak, pant heavily, and go to sleep apprehending their lives at stake. They then submit themselves to God. May that sun protect you. लोठन लोष्टाविचेष्टश्रुतशयनतलो निस्सही भूतदेहः सन्देही प्राणितव्ये सपदि दश दिशः प्रेक्षमाणोऽन्धकाराः निःश्वासायासनिष्ठः परमपरवशो जायते जीवलोकः शोकेनेवान्यलोकान् उदयकृतिगते यत्र सोऽर्कोऽवताद्वः क्रामल्लोलोऽपि लोकांस्तदुपकृतिकृतौ आश्रितस्थैर्यकोटिं नृणां दृष्टिं विजिह्मां विदधदपि करोत्यन्तभद्रां यस्तापस्यापि हेतुर्भवति नियमिनाम् एकनिर्वाणदायी भूयात् स प्राग् अवस्थाधिकतरपरिणामोदयोर्कश्रियेवः क्रामन् लोलः अपि लोकान् तत् उपकृतिकृतौ आश्रितः स्थैर्यकोटिं नृणां दृष्टिं विजिह्मां विदधत् अपि करोति अन्तः अत्यन्तभद्रां यः तापस्य अपि हेतुः भवति नियमिनाम् एकनिर्वाणदायी भूयात् सः प्राग् अवस्था अधिकतरपरिणाम उदयः अर्कः श्रिये वः. ஸோ அந்த அர்க்கக வஹ உங்களுக்கு ஸ்ரீயே பூயாத், மங்களங்களை அருளுபவராக இருக்கட்டும். என்ன பண்றார் அவர் அப்படின்னு சொன்னா, இது ஆப்போசிட்ஸ் கொடுத்துருப்பா ஒரு லைன்லையும். கிராமன்கிறது ஒரு தாண்டது, அப்படியே ஒரு உலகத்திலேருந்து இன்னொரு உலகம் தாண்டி தாண்டி தினமும் போயின்னு இருக்கார். அப்படி இருந்தாலுமே ஸ்தைரிய கோட்டம், ஸ்தைரியம்னா என்ன, ஒரே இடத்துல ஸ்திரமா இருக்கிறது, சரியா? ஸோ இங்க லோலக அப்படிங்கிறார். லோலகன்னா என்ன, லோலோன்னு சுத்தின்ண்டே இருக்கார், இருந்தா கூட ரொம்ப ஸ்திரமா இதை பண்றார். அந்த மாதிரி மீனிங்ஸ்ல வரும் இது.
ஸோ கிராமன் லோலக அப்பி லோகான், லோகான் கிராமன், ஒரு லோகமா தாண்டி தாண்டி போய் லோலக அப்பி தத் உபகிருதி கிருத்தோ ஆஸ்ரிதக ஸ்தைரிய கோட்டம், அவர் ஒரு உலகத்திலையும் போய் என்ன பண்ண போறார், அந்த உலகத்தை எழுச்சி உரை செய்ய போயின்னு இருக்கார் இல்லையா. ஆஸ்ரிதக ஸ்தைரிய கோட்டம், ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தன்மைய அந்த உலகத்துல போய் கொடுக்கிறார். அதுக்குதான் அவர் லோன்னு ஒரு இடமா போயின்னு இருக்கார், ஒரு லோக்கமா. நிருணாம் திருஷ்டிம் விஜிஹ்மாம் விததபி. ஸோ ரொம்ப சூரியன் பட்ட பகல்ல நன்னா தகிக்க இருக்கும் பொழுது நம்ம போய் சூரியனை நேர்ல பார்க்க முடியாது. பார்த்தோம்னா கண்கள் எல்லாம் கூசும் ஒரு மாதிரி இல்லையா. ஸோ அந்த விஜிஹ்மாங்கிறது என்னன்னா, கண்ணை சுருக்கி பார்க்குறோம் இல்லையா, ஒரு மாதிரி அந்த நார்மலா இருக்காது அந்த ஐஸ், கொஞ்சம் அப்படி குறுக்கிண்டு கூணிந்து பார்ப்போம் நம்ம. ஸோ நிருணாம் திருஷ்டிம் விஜிஹ்மாம் விததத்து. ஸோ ஜனங்களுடைய கண்களுக்கு ஒரு அந்த கோணல்தனமான ஒரு பார்வையை கொடுக்கிறார். இருந்தாலும் அந்த அத்தியந்த பத்ராம் கரோத்தி. ஆனா நம்ம கண்களுக்கெல்லாம் நோய்கள் வந்ததுன்னா சூரிய பகவானை தான் வழிபடுறோம். மற்றபடி பிற நோய்கள், ஸ்கின் டிசீஸா இருக்கட்டும், வேற இன்னர் அவேக்கனிங், எல்லாத்துக்கும் சூரிய பகவானை தான் வணங்குறோம் இல்லையா. ஸோ அந்த உள்ளுக்குள்ள அத்தியந்த பத்ராம் கரோத்தி, நல்ல சிறந்த ஒரு பத்திரத்தை கொடுக்கிறார். ஒரு பத்ராம்ங்கிறது ஒரு நன்மை, மங்களத்தினை கொடுக்கின்றார். வெளியில பார்க்கறதுக்கு அந்த கண்ணை ஒரு மாதிரி குறுக்க வைக்கிறார். இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு அத்தியந்த பத்ராம் கரோத்தி. யஹ தாபஸ்ய அபி ஹேத்துஹு பவதி. தாபம், ஹீட்டுனாலே தாபம் தான். ஸோ அந்த தாபத்துக்கு ஒரு ஹேத்துவா இருக்கார் அவர். இருந்தாலும் நியமினாம் ஏக நிர்வாணதாயி. நியமினாம் அப்படின்னா தன்னுடைய இந்திரியங்கள் அனைத்தையும் ஒரு நியமத்துல கொண்டு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு இருக்கிற அந்த யோகிகள். அந்த நியமினாமுக்கு ஏக நிர்வாணதாயி, ஒரே ஒரு நிர்வாணம்ங்கிறது லிபரேஷன், அது மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஏக நிர்வாணதாயி, ஒரே ஒரு மோக்ஷம், இதுதான் லிபரேஷன் தான், அதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. அதை கொடுக்கக்கூடியவராக வல்லவராக இந்த சூரிய பகவான் இருக்கின்றார். சக பிராக் அவஸ்தா அதிகதர பரிணாம உதயா இருக்க ஸ்ரீயேவக பூயாத். ஸோ இந்த முன்னாடி நம்ம நிறைய அவஸ்தைகள் சொன்னோம் இல்லையா, அந்த லோஷ்டா விசேஷ்டக ஸ்ருத சைனதல, அந்த மாதிரி ஒரு அவஸ்தைகளால உண்டாகின்ற அந்த பரிமாணம், அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஒரு உதயத்தை கொடுக்கின்ற அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்ட முன்னாடி அந்த அவஸ்தைகள் அனைத்தையும் போக்கி ஒரு நல்ல ஒரு பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடிய, நம்மள உள்ளுக்குள்ள தூண்டி விட்டு நம்மளோட அஜ்ஞானத்தை நீக்கி ஒரு ஞான ஒளிய புகட்டுகின்ற ஒரு பகவானான அந்த அர்க்கனானவர் உங்களுடைய ஸ்ரீயே பூயாத், உங்களுக்கு வளங்களை செல்வங்களை அளிக்கட்டும். சூரியனை வழிபடுவதால் பயனே அதிகம் என்கின்றார் கவி. சூரியன் லோ லோ என்று சுற்றி அலைகிறானே, எதனால்? அத்தனை உலகங்களுக்கும் நாம் என்ன நன்மை செய்வோம் என்றும் நான் நன்மையே செய்ய வேண்டும் என்ற உறுதியினால்தான். அவனுடைய பிரகாசமான ஒளி நம் கண்களை கூசச் செய்கின்றது. இதனால் பார்வையை அப்பால் திருப்பிக் கொள்கின்றோம். இவன் நம்மை பார்க்கவில்லையே என்று சூரியன் நம்மை அலட்சியம் செய்வதில்லை. நம் உள்ளத்தை மிகவும் சீர்மை உள்ளதாக ஆக்குகின்றான். வெயில் கொளுத்துகிறது என்று பாமரன் ஒதுங்குகின்றான். ஆனால் அந்த தாபத்தையே புகழாக கொண்டு யோகிகள் உடலையும் உள்ளத்தையும் அடக்கி வெயிலிலே நின்று தவம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு சம்சார விடுதலை கிடைக்கின்றது. சூரியனை வழிபடுபவர்களை அவர்கள் முன்னிருந்த நிலையை காட்டிலும் மேன்மையுற்றவர்களாக செய்கின்ற சூரியன் உங்களுக்கு அருட்செல்வத்தை அடிக்கட்டும். அதுதான் பிராக் அவஸ்தா பரிணாம உதயகன்னு சொல்றது இல்லையா. முன்னாடி இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி புதுசா ஒரு ஒளியை கொடுத்து உங்களோட வாழ்வை மேன்மையாக்குறார் அப்படிங்கிற அர்த்தம். Though the sun moves fast in worlds, still is very firm in doing good acts. It dazzles the eyes of people, but purifies their internal senses. It causes heat, but gives liberation to ascetics. May that sun, more mature than before, bring you all prosperity. क्रामल्लोलोऽपि लोकां तदुपकृतिकृतवाश्रितस्थैर्यकोटं
नृणां दृष्टिं विजिह्वां विदधत् अपि अत्यन्तभद्राम् यस्तापस्यापि हेतुर्भवति नियमिनाम् एकनिर्वाणदायी भूयात् स प्राग् अवस्थाधिकतरपरिणामोदयोर्कः श्रिये वः व्यापन्नतुर्नकालो व्यभिचरति फलं नौषधीर्वृष्टिरिष्टा नैष्टैस्तृप्यन्ति देवा न हि वहति मरुन्निर्मलाभानि भानि आशाशान्तान् भिन्दन्ति अवधिम् उदधयो बिभ्रति क्ष्माभृतक्ष्मां यस्मिन् त्रैलोक्यम् एवं न चलति तपतिस्तात् स सूर्यश्रियेवः வியாபன்ன ருத்துஹு அது சேர்ந்ததுன்னா வியாபன்ன ருத்துன்னு ஆகும். ருத்து அது. ஸோ வியாபன்ன ருத்துஹு ந காலஹ வியபிச்சரதி பலம் ந ஓஷதிஹி விருஷ்டிஹி இஷ்டா ந இஷ்டைஹி திருப்யந்தி தேவாः ந ஹி வஹதி மருத் நிர்மல ஆபானி பானி ஆஷாः சாந்தாः ந விந்தந்தி அவதிம் உததயः பிப்ரதி க்ஷ்மாபிருதः க்ஷ்மாம यस्मिन् त्रैलोक्यम् एवं न चलति तपति स्तात् सह सूर्यः श्रिये वः. அதாவது சூரியன் தபதி சலதி. தபத்தினா என்ன, தகிக்கின்றான். அதாவது டெய்லி வரார் அவர். அப்படி அவர் வரதுனாலதான் இந்த மாற்றங்கள் நடக்கிறது. இல்லைன்னா நடக்காது. இந்த எல்லா உலகங்களும் ஒரு மாதிரி இதுவா போயிடும். அது என்னெல்லாம் பண்றா அப்படிங்கறத சொல்றார். வியாபன்ன பிரிச்சு படிச்சுட்டேன் இல்லையா? சரி. ஸோ வியாபன்ன ரித்துஹு யஸ்மின் தபதி காலஹ வியாபன்ன ரித்துஹு ந. எந்த ஒரு சூரியனானவர் உதிக்கும் பொழுதோ இல்ல தகிக்கும், அவர் தன்னுடைய வெம்மையை கொடுக்கும் பொழுது வியாபன்ன ரித்துஹு நாள். வியாபன்னம்னா என்ன, கிடைக்க பெறாமல். ருத்துஹு சீசன்ஸ் எல்லாம் இவர் வந்தாதான் சீசன்ஸே இருக்கு நம்மளுக்கு. இல்லைன்னா சீசன்ஸ் கிடையாது. சீசன்ஸ் இருந்ததுன்னா தான் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் பூத்து காய்த்து குலுங்கும். அந்தந்த சீசன்ல அது காய்க்கும், நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கும், நம்ம உயிர் வாழறதுக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ அதனால அந்த சீசன்ஸுக்கு சூரியனானவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வியாபன்ன ரித்துஹு ந, அதாவது ரித்துக்கள் எல்லாம் அந்தந்த வேலைக்கு வந்துட்டு போறது. அப்புறம் பலம் வியபிச்சரித்தி, அதான் அந்த மரங்கள் செடிகள் எல்லாமே பழங்களை கொடுக்கறது நம்மளுக்கு. ஓஷதீஹி பலம் வியபிச்சரதி, அந்த மருந்துகள் எல்லாம். மருந்துகள்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல இதுவே எடுத்துக்கலாம். நம்மளுடைய அன்னம் அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளோட மரங்கள் செடிகள் பழஞ்செடி கொடிகள் எல்லாம் இருந்ததுனா தான் நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கும். இந்த இடத்துல ஓஷதிங்கிறது நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய சாப்பாட்டு வகைகள். அதுக்கப்புறம் விருஷ்டிஹி இஷ்டா, மழையானது சமயத்துல பெய்யறது. இஷ்டாங்கிறது ஆன் டைம். அதுக்கப்புறம் தேவக இஷ்டைஹி திருப்தியந்தி. ஸோ இப்போ என்ன ஆகுது, சூரியன் வரார், அதனால ருத்துக்கள் எல்லாம் கரெக்டா சைக்கிள் கரெக்டா ஃபாலோ ஆயின்னு இருக்கு. அதனால மரம் செடி கொடிகள் காய்க்கிறது. மரம் செடிகள் கொடிகள் காய்க்கிறதுனால யாக யஜ்யங்களை பூலோகத்துல மனுஷா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஒண்ணுமே இல்ல சமையல்னு சொன்னா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கே இல்லாதப்ப தேவர்களை நினைச்சு யாக யஜ்யங்கள் நடக்கவே நடக்காது. இப்போ எல்லாம் நன்னா ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறதுனால எல்லாத்தையும் வச்சு யாகங்கள் யஜ்யங்கள் பண்றதுனால தேவாக இஷ்டைஹி திருப்தியந்தி. இஷ்டன்றது யாகம், யாகங்கள்னால திருப்தி அடையறா. அதுல 2 ந கொடுத்திருக்கா. ந இத்தி ந, திருப்தி அடையவில்லை என்று இல்லை, அதாவது திருப்தி அடைகின்றார்கள் தேவர்கள் அனைவரும். அதுக்கப்புறம் மருத்து வஹதி, காற்று அழகாக வீசுகின்றது. அடுத்தது இந்த பஞ்சபூதங்களும் என்னெல்லாம் பண்றதுங்கிறது சொல்லிடுறது. ஸோ மருத்து வஹதி நிர்மல ஆபானி பானி. பானிங்கிறது நட்சத்திரங்கள். ஸோ நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த ஆகாசத்துல ஒரு கிளவுடியா இல்லாம ஒரு கிளியரா இருக்கு. ஸ்கைஸ் எல்லாம் இது இல்ல, பொல்யூஷனே இல்லாம இருக்கு. அதனால கிளியரா நம்மளால we are able. நிர்மல ஆபானி பானி, நிர்மலமா காணப்படுகின்றவை படுகின்றன. ஆஷாகா சாந்தாக, திசைகள் அனைத்தும் சாந்தமாக இருக்கின்றன. உததேக அவதிம் ந விந்தந்தி. உததி அப்படிங்கிறது ஓஷன், அந்த கடல் அனைத்தும். அவதிங்கிறது வேலா, ஷோர்,
அந்த கரைகளை தாண்டி வருவதில்லை. பிந்தந்தின உடைத்து கொண்டு மேலே வருவதில்லை. அந்த கரைக்குள்ளேயே கடல் இருக்கு. ஸ்மாபிருத்தக ஸ்மாம் பிப்ரதி. ஸ்மாபிருத் அப்படிங்கிறது மலைகளை குறிக்கிறது. ஸோ அந்த மலைகள் எல்லாம் ஸ்மாம் பிப்ரதி. க்ஷ்மாங்கிறது பூமியை தாங்குகின்றன. க்ஷ்மாபிருத்த க்ஷ்மாம் பிப்ரதி. அதே இது மாதிரி திரைலோக்கியம் ஏவம், இந்த மாதிரி இந்த திரைலோக்கியத்தை ஏவம் திரைலோக்கியம் சலதி சூரியக வஹ ஸ்ரீயே பூயாத் தாத். இப்பேற்பட்ட இந்த சூரியனானவர் உங்களுடைய ஸ்ரேயஸுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். ஸோ புரிஞ்சது இல்லையா? ஸோ சீசன்ஸ் எல்லாம் கரெக்டா நடக்கிறது. காலம், அதாவது ஒரு காலத்துக்கு எந்தெந்த சீசன் எந்தெந்த டைம்ல வரணுமோ அந்தந்த டயத்துக்கு வருது. மரம் செடி கொடிகள் எல்லாம் பழங்களை கொடுக்கின்றது. மழை சரியான நேரத்தில் பொழிகின்றது. தேவர்கள் எல்லாரும் செய்கின்ற யாக யஜ்ஞங்களால சந்தோஷப்படுறா. காற்று அழகா வீசுறது. நட்சத்திரங்கள் எல்லாம் நல்லா பளபளன்னு ஜொலிச்சுட்டு காட்சி கொடுக்கறது. திசைகள் அனைத்தும் சாந்தமாக இருக்கு. சமுத்திரம் கரையை தாண்டி வருவதில்லை. மலைகள் அழகாக பூமியை தாங்குகின்றன. அப்பேற்பட்ட இந்த ஏவம் திரைலோக்கியம் சலதி சக சூரியக ஸ்ரீயே வஹ ஸ்ரேயஸ் சாத். உங்களுடைய ஸ்ரேயஸுக்காக இருக்கட்டும். சூரியன் தான் நியதிக்கு கட்டுப்படுவதுடன் மற்ற பூதங்களையும் நியதிக்கு மாறாமல் இருக்க செய்கின்றான். எப்படி விளக்குகின்றார் கவி? பஞ்சபூதங்கள் சொல்றார். ஆண்டவன் உலகை ஒரு நியதியோடு படைத்திருக்கின்றான். அதற்கு பெயர் ருதம். இவர் ரிதம்னு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கிறார். ஐ டோன்ட் நோ. இந்த நியதியை தானே தவறாது கடைபிடிப்பதன் மூலம் சூரியன் மற்ற பூதங்களையும் நியதிப்படி நடக்கும்படி செய்து காக்கின்றான். அவன் இப்படி நியதிக்கு கட்டுப்படாவிட்டால் யஸ்மின் ந சலதி, உலகம் தவிக்கும். இந்த மாதிரி ஒரு இவர் இப்படி எடுத்துன்னு போறார் அந்த நாச்சலத்திய. இப்படி அந்த சூரியன் செலுத்தவில்லை என்றால் உலகத்தினை நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றார். உலகம் தவிக்கும். லோகக தபதி. அவன் ஒவ்வொரு ராசியிலும் முறைப்படி சஞ்சரிப்பதால் வசந்தம் முதலிய ருத்துக்கள் தடுமாறுவது இல்லை. மரங்கள் பூக்க வேண்டிய காலத்தில் பூத்து, காய்க்க வேண்டிய காலத்தில் காய்த்து, பழுக்க வேண்டிய காலத்தில் பழுக்காமல் இருப்பதில்லை. மழை பொழிய வேண்டிய காலத்தில் பொழியாமல் இருப்பதில்லை. அந்தந்த காலங்களில் செய்ய வேண்டிய யாகம் முதலிய கர்மாக்களை அவரவர் செய்யாமல் இருப்பதில்லை. தேவர்கள் காத்திருந்து அந்தந்த யாகங்களின் அவிகளை பெற்று திருப்தி அடையாமல் இருப்பதில்லை. எல்லாமே டபுள்னா வருது. காற்று வீசாமல் இருப்பதில்லை. தாமரைகள் மலராமல் இருப்பதில்லை. திசைகள் அமைதியற்று இருப்பதில்லை. கடல் கரையை மீறுவதில்லை. மலைகள் பூமியை தாங்காமல் தடுமாற செய்வது இல்லை. இப்படி ஆண்டவனின் நியதியை காக்கின்ற சூரியன் உங்களுக்கு மேன்மை அளிக்கட்டும். When the sun shines, the cycle of seasons does not deviate its course. Plants never fail to bear fruits in time. Rains fall in due course. The gods are pleased with sacrifices. Wind blows favorably. The stars shine brightly. The waters remain calm. The seas never transgress their limits. And the kings, that is the mountains, look after the earth well. May that sun confer good fortunes on you. व्यापन्नतुर्नकालो व्यभिचरति फलं नौषधीर्वृष्टिरिष्टा नैष्टैस्तृप्यन्ति देवा न हि वहति मरुन्निर्मलाभानि भानि आशाशान्तानभिन्दत्यवधिम् उदधयो बिभ्रति क्ष्माभृतक्ष्मां यस्मिन् त्रैलोक्यम् एवं न चलति तपतिस्तात्स सूर्यश्रियेवः. மேடம், இந்த இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல ஸ்தைரிய கோட்டி இம் உண்டா மேடம்? உண்டு உண்டு. ஓகே. कैलासे कृत्तिवासा विहरति विरहत्रासदेहोढकान्तः श्रान्तश्चेते महाहौ अधिजलधिविनाथद्मना पद्मनाभः योगोद्योगैकतानो गमयति सकलं वासरं स्वं स्वयंभूः भूरित्रैलोक्यचिन्ताभृति भुवन विभौ यत्र भास्वान् सवोव्यात्. இதுல என்ன சொல்றார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா இவ 3 பேரும் அவாவா வேலையை செய்யாம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அதனால இவர் தான் அந்த 3 வேலை, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 வேலையும்
இவர் தான் செய்யறாராம். அது எப்படிங்கிறத சொல்றாரு இதுல. கைலாசே கிருத்திவாசா விஹரதி விரஹ திராச தேக ஊட காந்தக ஸ்ராந்தக சேதே மகா அஹௌ அதிஜலதி வினா சத்மனா பத்மநாபக யோக உத்யோக ஏகதானக கமயதி சகலம் வாசனம் ஸ்வம் ஸ்வயம்பூஹு பூரி திரைலோக்கிய சிந்தாபிருத்தி புவன விபவ் எத்திர பாஸ்வான் சக வஹ அவ்யாத். அதாவது பூரி முழுசா திரைலோக்கிய சிந்தாபிருத்தி, இந்த 3 உலகத்தையும் எப்படி படைக்கிறது, எப்படி காக்கிறது, எப்படி அழிக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தாபிருத்தி, அந்த சிந்தைய தன்னோட தன் கிட்ட தூக்கிண்டு தன்ட்ட வச்சுண்டு புவன விபவ், இந்த புவனம் பூரா பரவி நிற்கின்ற அந்த சூரிய பகவான் சக பாஸ்வானு வஹ அவ்யாத், உங்களை காக்கட்டும். ஏன் இவர் 3 உலகத்தோட சிந்தையை வச்சுட்டு இருக்காருங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 3 வரியில சொல்றார். ஃபர்ஸ்ட் வரியில என்ன சொல்றார்? கைலாசே கிருத்திவாசா விஹரதி. கைலாசத்துல கிருத்திவாசம் அப்படிங்கிறது அந்த யானையோட சர்மத்தை உடையா அவர் மேல தரிச்சுட்டு இருக்காரு இல்லையா சிவபெருமான். ஸோ அந்த கிருத்திவாசா விஹரதி விஹாரம் பண்ணிட்டு இருக்கார். எப்படின்னா விரக திராச தேக ஊட காந்தக, ஒரு திருப்பியும் அம்பாள் எங்கேயாவது பிரிஞ்சுட போறோமோ அப்படின்னு பயந்துண்டு, திராசங்கிறது பயம், விரகம்ங்கிறது பிரிவு. அதாவது அம்பாள் அந்த சத்தியா இருந்து இது பண்ணிண்டா இல்லையா, நெருப்புல போயிண்டா இல்லையா, அந்த மாதிரி திருப்பி பண்ணி தன்னை பிரிஞ்சுட போறாளே அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன பண்றாருன்னா தேக ஊட காந்தக, தன்னோட தேகத்திலேயே அம்பாளை பாதியா எடுத்துட்டார் அர்த்தநாரீஸ்வரரா. எடுத்துட்டு அவர் அங்க கைலாசத்துல விஹரதி. சரியா, அந்த கவலையில அவர் தெரிஞ்சுட்டு இருக்கார் அங்க கைலாசத்துல சிவபெருமான். அடுத்தது இவர் விஷ்ணு பத்மநாபக. விஷ்ணு என்ன பண்றார்? சாந்தக, ரொம்ப சாந்தம், களைப்படைந்து போய் சேத்தே படுத்து நிற்கார். என்னன்னா வினா சத்மனா, அவர் நான் யோக நிதிரையில இருக்கேன்லாம் சொல்லல, நான் அதை பண்ண எதுவுமே சொல்ல, ஐ எம் டயர்ட் டேக்கிங் ரெஸ்ட்ங்கிற மாதிரி. வினா சத்மனா அதிஜலதி, அந்த ஜலதியில க்ஷீராப்தியில மகா அஹௌ, அஹிங்கிறது பாம்பு, மகா அஹௌ அந்த ஆதிசேஷன் மேல சேத்தே நன்னா ஜாலியா படுத்துட்டு இருக்கார். அப்புறம் யோக உத்தியோக ஏகதானக, யோகம் அந்த யோகா, அந்த மனசை கட்டுப்பாட்டுல கொண்டு வர ஒரு யோக கிரியை, அதுல உத்தியோக, அதையே ஒரு உத்தியோகமா எடுத்துட்டு ஏகதானக ஒரே சித்தத்தோட இருக்கின்ற ஸ்வயம்பூஹு, ஸ்வயம்பூவான பிரம்மாவானவர் ஸ்வம் சகலம் வாசரம் யோக உத்தியோக ஏகதானக கமயதி, தன்னோட முழு வாசரம்ங்கிறது ஒரு தினம், ஒரு சதுர்யுகம் தான் பிரம்மாவோட ஒரு நாள் இல்லையா, அந்த ஒரு நாள் பொழுது எப்படி கழிக்கிறார்னா யோக உத்தியோக ஏகதானக, தன்னை யோகத்துல ஈடுபட்டுண்டே கழிச்சு விடுறாராம். ஸோ யார் படைப்பா? ஸோ விஷ்ணு, சிவன் இந்த மாதிரி பண்றார், விஷ்ணு இந்த மாதிரி பண்றார், பிரம்மா இந்த மாதிரி பண்றார். அதனால இந்த சிந்தை எல்லாம் இந்த சூரிய பகவான் மேல இருக்கு, அவர் அதை வகிச்சுண்டு வந்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவான் உங்களை அவ்யாத் காப்பாற்றட்டும்னு இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். ஸோ இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக சூரியனை உலகையும் படைத்து காத்து அழிக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டதனால் மும்மூர்த்திகளும் கவலையற்று ஓய்வெடுத்துக் கொள்கின்றார்கள் என்கிறார் கவி. இவர் உல்டாவா சொல்றார், இவர் எடுத்துட்டதுனால அவா பண்றான்னு சொல்றார். ஸோ 3 உலகங்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் சூரியனே செய்யும் அதிபதியான பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் தங்களது பொறுப்பில் உள்ள பணிகளை சூரியனே ஏற்று நடத்துவதால் எந்தவிதமான சிந்தையும் அற்றுவிட்டனர். இதனால் யானை தோலை ஆடையாக அணியும் சிவபெருமான் பிரிவு ஆற்றாமையின் காரணமாக பார்வதி தேவியை தனது சரீரத்திலேயே இணைத்து கொண்டு விட்டார். இதனால் கைலையங்கிரியில் சிவன் அர்த்தநாரீஸ்வரராகி ஆத்மாராமராக ரமிக்கின்றார். காக்கும் தொழிலை செய்யும் மகாவிஷ்ணு ஓய்வு எடுத்துக் கொள்ளும் பொருட்டு சமுத்திரத்தின் மத்தியில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு விட்டார். சிருஷ்டி தொழில் புரியும் பிரம்மா தனது மனத்தை அடக்கி யோகம் செய்வதில் இறங்கிவிட்டார். ஆகவே முத்தொழில்களையும் புரியவில்லை. உலகின் தலைவனான சூரியன் உங்கள் அனைவரையும் காப்பானாக. When the sun looks after the 3 worlds, Lord Shiva holds his consort close to his body for fear of separation and strolls in Kailasa mountain. Lord Vishnu, feeling very tired, sleeps in the ocean on great snake, that is Shesha, without any pretext. Lord Brahma spends his days deeply immersed in meditation. May that sun save you. कैलासे कृत्तिवासा विहरति विरहत्रास देहोढकान्तः
श्रान्तश्चेते महाहौ अधिजलधि विना छद्मना पद्मनाभः योगोद्योगैकतानः गमयति सकलं वासरं स्वं स्वयंभूः भूरित्रैलोक्यचिन्ताभृतिभुवन विभौ यत्र भास्वांसो सह वह अव्यात्. சாரி படிச்சுடுறேன். नो शुष्कं नाकनद्या विकसितकनकाम्भोजया भ्राजितं तो प्लुष्टानैवोपभोग्या भवति भृशतरं नन्दनोद्यानलक्ष्मीः. नो शृङ्गाणि द्रुतानि द्रुतम् अमरगिरेः कालधौतानि धौतानि इद्धं धामद्युमार्गे मृदयति दयया यत्र सोऽर्कोऽवताद्वः ध्वान्तस्यैवान्तहेतुर्न भवति मलिनैकात्मनः पाप्मनोऽपि प्राक्पादोपान्तभाजां जनयति न परं पङ्कजानां प्रबोधं कर्ता निःश्रेयसानाम् अपि न तु खलु यः केवलं वासराणां सोऽव्याद् एकोद्यमेच्छा विहित बहुबृहद् विश्वकार्योद्यमावः लोठन् लोष्टाविचेष्टश्रुतशयनतलो निस्सहीभूतदेहः सन्देही प्राणितव्ये सपदि दश दिशः प्रेक्षमाणोऽन्धकाराः निःश्वासायासनिष्ठः परमपरवशो जायते जीवलोकः शोकेनेवान्यलोकान् उदयकृतिगते यत्र सोऽर्कोऽवताद्वः क्रामल्लोलोऽपि लोकांस्तदुपकृतिकृता वा श्रुतस्थैर्यकोटिं नृणां दृष्टिं विजिह्वां विदधदपि करोत्यन्तभद्रां यस्तापस्यापि हेतुर्भवति नियमिनाम् एकनिर्वाणदायी भूयात् स प्रागवस्थाधिकतरपरिणामोदयोऽर्कश्रियेवः व्यापन्नतुर्नकालो व्यभिचरति फलं नौषधीर्वृष्टिरिष्टा नैष्टैस्तृप्यन्ति देवा न हि वहति मरुन्निर्मला भानि आशाश्रान्ता न भिन्दन्ति अवधिम् उदधयो बिभ्रति क्ष्माभृतक्ष्मां यस्मिन् त्रैलोक्यम् एवं न चलति तपति स्तात् स सूर्यश्रियेवः कैलासे कृत्तिवासा विहरति विरहत्रासदेहोढकान्तः श्रान्तश्चेते महाहौ अधिजलधि विना छद्मना पद्मनाभः योगोद्योगैकतानो गमयति सकलं वासरं स्वं स्वयंभूः भूरित्रैलोक्यचिन्ताभृतिभुवन विभौ यत्र भास्वान् स वोऽव्यात्. श्री सूर्याय नमः.